மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கங்காவ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போயிருக்காங்க இல்லையா? இங்க வந்து குமரனோட அம்மா வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால தான் இந்த பிரச்சனையினால என் பேரப்புள்ளைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிவினும், யமுனாவும் அங்க வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, நிவின் நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். கங்காவுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. சோ அதே மாதிரி கங்காவும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா நான் காவேரியும், நர்மதாவையும் ஊருக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொடைக்கானலுக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுறேன். காவேரி இங்க இருக்கிறதுனால தானே பிரச்சனை. காவேரி ஊருக்கு போயிட்டா இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க நம்ம காவேரியும் தாத்தாவும் நம்ம விஜயோட சித்திய பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது அஜயோட அம்மாவ. அஜயோட அம்மா கதறாங்களே தவிர, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் வந்து இப்ப இது மாதிரி சொன்னேன்னா, அந்த பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ காவேரி உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கு அடுத்த கட்டமா நேரா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா கிட்டயும், வெண்ணிலா மாமா கிட்டயும் தான் பேசி பார்க்குறாங்க. வெண்ணிலா மாமா பசுபதிய பார்த்து பார்த்து பேசுறாப்ல நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி களத்துல இறங்குறாங்க. காவேரி நேரா வெண்ணிலா கிட்ட வந்து, "உனக்கு என்ன இப்ப விஜய் தானே வேணும். விஜய் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா ஓகே தானே?" அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. வெண்ணிலாவுக்கு மனசுக்குள்ள ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.